இது மகிமை நேரம். பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் இல்லம் தேடி வருவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக ஏனோக்கை குறித்து, ஏனோக்கனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்கிறதான ஒரு வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறதான தலைப்பு விசுவாசத்திலே நின்ற ஏனோக்கு. விசுவாசத்தினாலே ஏனோக்கு. இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்துல ஒரு விசுவாச அறிக்கை என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அநேகம் பேருடைய விசுவாசத்தை குறித்து இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்திலே சாட்சி கொடுக்கிறதாக நாம் வாசிக்க முடியும். கிறிஸ்தவராய் பிறந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் என்பது ஒரு ஆணித்தரமான ஒரு காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் தியானிக்கிறோம். அதே போலதான் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக விசுவாசத்தை குறித்து வேதாகமம் முழுவதும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த ஏனோக்கனுடைய விசுவாசத்தின் மூலமாய் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஏனோக்கு எதனாலே கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாராம்? விசுவாசத்தினாலே கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தார். அவர் விசுவாசத்தினால் கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். என்ன விசுவாசம்? யோசித்து பாருங்கள். ஒரு நாள் ஏனோக்கு தன்னுடைய கரத்தை கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக கொடுத்தார். ஒரு நாள் ஏனோக்கு தன்னுடைய கரத்தை கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக கொடுத்தார். அந்த நாள் முதலாக அவர் எடுத்துக்கொள்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தார். கர்த்தரோடு கூட நடந்தார். அதற்கு அப்புறம் ஒரு நாள் கூட தன்னுடைய கையை உருவவில்லை. அதற்கு அப்புறம் ஒரு நாள் கூட தான் சென்று கொண்டிருந்த பாதையிலே ஏனோக்கு வழி விலகி செல்லவில்லை என்று சொல்லி நாம் தியானிக்க முடிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதல் கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்த அந்த ரட்சிப்பை, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே நம்முடைய கரத்தை நாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் விசுவாசிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அன்று நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் நம்முடைய கரம் கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக இருக்கிறதா? அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் நம்முடைய பாதை சிலுவையை நோக்கி, பந்தய லெக்கை நோக்கி ஓடுகிறதான ஒரு பாதையாய் இருக்கிறதா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோமா? இல்லை கொஞ்ச நாள் ஆண்டவரோடு கொஞ்ச நாள் மனிதர்களோடு என்று சொல்லி நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். ஏனோக்கு அவருடைய விசுவாசத்திலே அவர் உறுதியா இருந்தா. என்றைக்கு தன்னுடைய கரத்தை கர்த்தரோடு பிடிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தாரோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஏனோக்கு மரிக்கவில்லை. இந்த நாள் வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். எனவே ஏனோக்கு அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவருடைய விசுவாசத்தை காத்து கொண்டார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் விசுவாசிக்கிறவர் அவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். நான் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளை, என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொள்வேன். விசுவாசம் இல்லாமல் நான் உமக்கு பிரியமாக இருக்க முடியாது. எனவே விசுவாசத்தோடு கூட நடப்பேன் என்று சொல்லி நாமும் கர்த்தரும் ஒரு உடன்படிக்கை, we have made a covenant with God. How far we are keeping that covenant? அந்த covenant, அந்த உடன்படிக்கையை நம்ம எவ்வளவு நாள் காத்து கொண்டு வருகிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மிடத்திலே அதை தான் எதிர்பார்க்கிறார். என்னுடைய பிள்ளை எப்போது என்னுடைய பிள்ளையாக தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் பேருடைய வாழ்க்கை, அதிலும் முக்கியமாக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, அநேக பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. கொஞ்ச நாள் ஆண்டவரோடு, அப்புறம் கொஞ்ச நாள் வெக்கேஷன் எடுத்துட்டு கொஞ்சம் உலகத்தோடு, அப்புறம் கொஞ்ச நாள் ஆண்டவரோடு. இப்படியாக நாம் இருப்போமானால் நாம் விசுவாசத்தில் உறுதியா இருக்க முடியாது. இப்படியாக இருப்போமானால் ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இப்படியாக இருப்போமானால் 1000 வருட அரசாட்சிக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக நாம் மாற்ற முடியாது.
இப்போ இதெல்லாச்சுக்கும் முக்கியமான ஒரு காரணம் விசுவாசம். இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தை குறித்து நான் அது ஒரு விசுவாச அறிக்கை என்று சொல்லி உங்களிடத்தில் சொன்னேன். ஆனால் இந்த விசுவாச அறிக்கையில இடம் பெறாத அநேகருடைய பெயர்களை கூட நாம் பார்க்க முடியும். ஆதாமுடைய பெயர் அதில் இடம் பெறவில்லை. எல்லாவற்றிற்கும் வல்ல ஞானியாகிய சாலமோனுடைய பெயர் அதில் இடம் பெறவில்லை. ராஜாவாகிய சவுலுடைய பெயர் அதில் இடம் பெறவில்லை. ஏசாவனுடைய பெயர் இடம் பெறவில்லை. ஏன் என்று சொன்னால் இந்த மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய பலத்தை தன்மேல் வைத்தார்கள். தன்னுடைய பலமாகிய தேவனை அவர்கள் நம்பாமல் தன்னுடைய சுய பலத்தை அவர்கள் நம்பி இருந்ததினால்தான் அவர்களுடைய பெயர் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கவில்லை. ஆனால் இந்த ஏனோக்கோ கர்த்தர் மேல தன்னுடைய பலத்தை வைத்தாரே தவிர தன்னுடைய சுய பலத்தை ஒரு நாளும் அவர் நம்பவில்லை. சுய பலத்தை நம்பி இருந்தால் அவருடைய வாழ்நாள் இவ்வளவு நீண்டிருக்காது. தன்னுடைய சுய பலத்தை நம்பி இருந்தால் அவர் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதான வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்காது. இன்னைக்கு நீங்களும் நானும் எதை நம்பி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய சுய பலத்தை நம்பி இருக்கிறோமா, விசுவாசத்தின் கர்த்தராகிய தேவனை நாம் நம்பி இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். யோவான் 14வது அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம யாரில் நிலைத்திருக்கிறோம்? விசுவாச அறிக்கை ஒவ்வொரு வாரமும் திருச்சபையில் நம்ம சொல்றோம். அப்போ சில விசுவாச பிரமாணங்களை சொல்லுகிறோம். ஆனால் அந்த பிரமாணத்தின்படி நாம் நடக்கிறோமா? நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாகவே விசுவாசிக்கிறோமா, இல்லை வெறும் வார்த்தை அளவிலே மாத்திரம் விசுவாசிக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். வார்த்தை அளவில் விசுவாசித்தோமானால் அந்த விசுவாசத்தில் பிரயோஜனம் இல்லை. ஏனென்று சொன்னால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உறுதியான நிலை பெற்றிருக்கக்கூடிய விசுவாசம் நமக்கு வேண்டும். கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, கொஞ்சம் விலகி போயிடுறேன், கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, மறுபடியும் கொஞ்சம் வரேன், இப்படி நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறதான தன்மை காணப்படாது. ஏனோக்கை போல நாம் வாழ முடியாது. ஏனோக்கு விசுவாசத்தினால அவர் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்னைக்கு கர்த்தரிடத்துல விசுவாசம் வைத்தவர்களாய் நாம் இருப்போம். தேவனோடு கூட கடைசி அவர் வருகையின் காலத்துல நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதை தான் தேவன் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படியே கண்களை மூடி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்மிடத்திலே செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நான் காப்பாற்றுவோம், அதன்படி நான் நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்புள்ள இயேசு சுவாமி, நோக்கி பார்க்கும்படியா இந்த நாளை நீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால நேரத்திலும் கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஏனோக்குடைய வாழ்க்கையில ஏனோக்கு இந்த விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். இந்த விசுவாசத்தின் மூலமாக ஏனோக்கு பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். கர்த்தர் தாமே அப்பா, எங்களுக்கும் அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரை உம்மோடு செய்து உடன்படிக்கையை நாங்கள் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த உடன்படிக்கையில நாங்கள் விட்டு விலகாதபடி உம்மோடு செய்த அந்த உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியானவர் நீர் அப்படி செய்ய போகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடைசி காலத்தில் உம்மோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்ததாமே நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் உம்மை விசுவாசித்தோம் ஆண்டவரே. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, உம்முடைய மகிமையில உம்மோடு கூட நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் இனிதான இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.